வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காஸ் கேட்டில் சேனல். ஒரு அழகான மயில் கலர் காரோட பின்னாடி ஒரு மயிலோடைய நம்ம இந்த காரை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஒரு வேறு எதுவும் இல்லை, கியா செல்டோஸ் HTE ஆப்ஷனல், அதாவது கியா செல்டோஸில் பேஸ் மாடல் கார் தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுறோம். நீங்கள் ஒரு கிராஸ் ஓவர், காம்பேக்ட் கிராஸ் ஓவர் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கியா செல்டோஸ் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இதோட ரைவல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஹுண்டாயில் கிரெட்டா இருக்குது, அதே மாதிரி டொயோட்டாவில் ஹைரைடர் இருக்குது, மாருதி சுசுக்கியில் கிராண்ட் விட்டாரா இருக்குது, அதே மாதிரி டாட்டாவில் நெக்ஸான், டாட்டா கர்வ் எல்லாமே இதோட காம்படிட்டராக வந்து இருக்கிறப்ப இந்த கியா செல்டோஸ் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ண மாதிரி என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நம்ம இப்போ டீட்டெயில் வாக் அரவுண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் காஸ் கேட்டில் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நமக்கு இந்த கியா செல்டோஸ் வழங்கியிருக்கிறது பிரசன்னா கியா, இங்கே கோயம்புத்தூர் ஷோரூமில் இருந்தால் நமக்கு இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இந்த கியா செல்டோஸ் HTE ஆப்ஷனல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த 2025 பேஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ரேட்டுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் ஏன் கொடுக்கலங்கிற அந்த கொஸ்டின் மார்க்குமே எனக்கு இருக்குது. ஸோ அதை நான் உள்ளே போகிறப்போ நான் வந்து காமிக்கிறேன் எந்த மாதிரி இடத்துல வந்து அந்த ஃபீச்சர்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ ஒரு 15 lakhs ஒரு 15 lakhs பட்ஜெட் இருக்குது, எனக்கு ஒரு 5 சீட்டர் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஒரு எஸ்யூவியாக பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஐ திங்க் யூ கேன் கன்சிடர் திஸ். ஏன்னா ஒரு 14.5 lakhs கிட்ட இந்த பேஸ் மாடலே ஆன் ரோட் வருது. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க டீலர்ஷிப்பையும் நீங்கள் வந்து விசிட் பண்ணி அவங்களோட ஆன் ரோட் ப்ரைஸிங்கும் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் பிரசன்னா கியாவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதோட ஃப்ரண்ட் ஃபேஸியாலேருந்து ஆரம்பிப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைகர் நோஸ் கிரில், ஆப்வியஸாக அந்த சிக்னேச்சர் கிரில்லை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த கியாக்கான பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பானட்டில் அந்த அக்ரெசிவான அந்த பானட் லைன்ஸுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் செட்டப் ஹெட்லாம்ப்ஸுமே இப்போ வந்து வந்துடுது. அதே மாதிரி அந்த நர்லிங்ஸுமே ஆப்வியஸாக அதுவுமே சிக்னேச்சர் தான். எப்போவுமே இந்த டைமண்ட் கட் நர்லிங்ஸ் வந்து இருக்கும். இந்த அலுமினியம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஒரு சில்வர் ஃபினிஷ்னு வச்சுக்கலாமே, சில்வர் கலர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸாக பேஸ் மாடல்லேருந்தே வருது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். பிகாஸ் காம்படிட்டர்ஸ் வரும்போது ஆப்வியஸாக அவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது இவங்க காம்படிட் பண்ணி தான் ஆகணும். பின்னாடி அப்படியே ஒரு ஃப்ளைட் வந்து போயிட்டுருக்கு. எஸ், உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். போகட்டும். ஸோ நிறைய பெய்டு ஆக்டர்ஸ்லாம் பின்னாடி இருந்து வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மயில், இப்போ வந்து ஃப்ளைட்டு. ஸோ இதோட ஃப்ரண்ட் ஃபேஸே அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஃபாக் லேம்ப்ஸ்க்கான செட்டப் எதுவுமே வந்து கொடுக்கல. இங்கே உங்களுக்கு பம்பரில் இந்த கீழே உள்ள கார்னிஷ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சில்வரில் கிளாஸ் கார்னிஷ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட இன்ஜின் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் CRDI அண்ட் 1.5 லிட்டர் பெட்ரோல் TGDI, அதாவது டர்போ பெட்ரோலுமே வந்து கிடைக்குது, CRDI டீசலுமே வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடலுங்கிறனால உங்களுக்கு ரெண்டுமே வந்து மேனுவல் ஆப்ஷன்ஸ் தான் வந்து கிடைக்க போகுது. ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸியாக பார்த்துட்டோம். இதோட சைட் ப்ரெசன்ஸ் போயிட்டு இதோட லென்த் டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஒன்று தான். பட் ஆனால் ஏதாவது சின்ன மைனர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ கியா செல்டோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து கொடுக்குறாங்க. 7 மோனோடோன் கலர் ஆப்ஷன்ஸ் அண்ட் 2 டுவல் டோன் கலர் ஆப்ஷன்ஸுமே வந்து கிடைக்குது. பட் ஆனால் பேசிக் மாடல்லேருந்து உங்களுக்கு HTXக்கு முந்தின வேரியண்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த 7 கலர் ஆப்ஷன் மட்டுமே உங்களுக்கு ஆப்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த ஹையர் வேரியன்ஸ் போக போக நீங்கள் டுவல் டோன் ஆப்ஷன்ஸுமே நீங்கள் வந்து ஆப்டின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு இந்த கலருமே ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு பார்க்குறப்ப, பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே வந்து தெரியுது. ப்ரௌசரில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் எப்போவுமே வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற அந்த கம்ஃபர்ட் இருக்கா, நீங்கள் பேக் சீட்டில் உட்காந்து பாருங்கள், ஓட்டி பாருங்கள், கோ டிரைவர் சீட்டில் உட்காந்து பாருங்கள், நீ ரூம் பாருங்கள், இந்த மாதிரியான நிறைய க்ரைட்டீரியாஸ் நீங்கள் வந்து வச்சுட்டு அது உங்கள் செக்லிஸ்ட்டில் டிக் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான காரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அந்த கார் ஓட்டுறப்ப எந்துவாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஃபீலும் பண்ண மாட்டீங்க லேட்டரான் நம்ம இதை வாங்கிட்டோமே, நமக்கான கார் இது இல்லை அப்படின்னு. எஸ், ஸோ இப்படியே இதோட சைட் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு 4300 mm, ஒரு 4.3 மீட்டர்ஸ் கொண்ட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.6 மீட்டர், 2.6 மீட்டரும். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 மீட்டர். இதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஆல் 4 டிஸ்க் பிரேக்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. பட் ஆனால் இதோட டயர் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 205, 65, R16 இன்ச்சுக்கான ஸ்டீல் வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வித் கேப்ஸோட உங்களுக்கு வந்து வந்துடுது. அதில் கியாக்கான அந்த பேட்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ஃபெண்டரில் உங்களுக்கு சைடு ஓஆர்விஎம்ஸில் அந்த இண்டிகேட்டர்ஸுமே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 15 லேக் காரை வாங்குறீங்க, அதில் ஏன் இதை கொடுக்கல அப்படின்னு சொல்கிற இடத்துல இது வந்து நிற்கிது. ஏன்னா உள்ள இந்த ஓல்டு ஸ்கூல் டைப்பில் அந்த மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் தெரியுமா, ஒரு டாகிள் மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மேபி கியா அடுத்த மாடல்ஸில் அதையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு எலக்ட்ரிக் கொடுத்துட்டாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும்னு எங்களோட கருத்து. ஏன்னா ரைவல்ஸில் அதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. பட் ஆனால் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் இந்த ஒரு இதில் பண்ணிட்டாங்கன்னா அந்த 15 லேக்ஸ் வேர்த்துக்கான அந்த இதுவுமே மக்கள் இடத்துல வந்து பெரும் வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கிட்டே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மாதிரி உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் வந்து எதுவுமே வந்து இல்லை. ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கிடைக்குது. இதில் வந்து அந்த வீல் ஆர்ச் வந்து அந்த கிராஸ் ஓவர் காமிக்கிறதுக்காக அந்த பிளாக் கலர் வீல் ஆர்ச்சுமே வந்து ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே அந்த பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 லிட்டர்ஸ்க்கான ஒரு டேங்க் கெப்பாசிட்டியுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு விண்டோ லைனிங்கில் க்ரோம் ட்ரீட்மெண்ட் எதுவுமே வந்து இல்லை, ஃபுல்லாகவே ரப்பர் ட்ரீட்மெண்ட் தான். அப்படியே நம்ம ரியரில் போயிட்டு என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். செல்டாஸ் HTE ஆப்ஷனோட ரியர் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம். இங்கே பிளேன் கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஃபாக் லைன்ஸ் எதுவுமே இல்லை, வைப்பர்ஸ் எதுவுமே இல்லை. இங்கே வந்து ஒரு ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்து கிடைக்குது. இங்கே ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா, கனெக்டட் LED டெய்ல் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பல்ப்ஸில் தான் இண்டிகேட்டர்ஸ் வந்து கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் பல்ப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ், இங்கே ஒரு பல்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கியாக்கான அந்த பேஜிங், செல்டாஸ்க்கான பேஜிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே மேட் ஃபினிஷ் தான். மற்ற எல்லா வேரியன்ட்ஸுமே இதில் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே இப்போ வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ பேஸ் வேரியண்ட்டில் யூ கெட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துடுது. இப்போ பூட் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு 433 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 60-40 சீட்ஸ் எதுவுமே வந்து இல்லை. லோடிங்கில் இப்போ நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு மேலே ஏற்றுறக்கும் இறக்குறக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்க போகுது. உள்ள ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, ஹசார்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஜாக் எல்லாமே வந்துருக்கு. சைட்டில் 2 குட்டி குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்டீரியர் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜாக்மே நான் வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காமிச்சிடுறேன். ஸோ உள்ள காமிக்கிறேன் பாருங்கள். பூட் ஸ்பேஸ் எல்லாமே 433 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதான் ஸ்பேர் வீல். அப்படியே நம்ம உள்ளே போவோம். இன்டீரியருக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ டோர் பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் பிளாஸ்டிக் டோர் பேட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சில்வர் ஹேண்டில்ஸ், ஆல் 4 பவர் விண்டோஸ். இங்கே பிளாஸ்டிக் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்வீட்டர், ஸ்பீக்கர்ஸ், 1 லிட்டில் பாட்டில் ஸ்டோரேஜ், மேகசின் ஹோல்டர். நான் சொன்னேன் இல்லையா அந்த ஓல்டு ஸ்கூல் ஸ்டைல், இதுதான் அது. ஸோ இதை மட்டும் மாற்றிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் ஃபேப்ரிக் சீட்ஸ். அப்படியே உள்ளே போனோன்னா இங்கே உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்ச், ஐடில், ஸ்டார்ட் ஸ்டாப், ஹெட்லைட் லெவலில் இருக்கிற ஸ்விட்ச் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கீ ஃபாப் வந்து காமிக்கிறேன். ஸோ பேஸ் மாடலில் மட்டும்தான் கீ ஸ்லாட் போடுற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ளிப் டைப் கீ வந்து உங்களுக்கு கிடைக்குது. க்ளோஸ் பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா லாக், அன்லாக் அண்ட் ஹோல்டுக்கான பூட் ஓப்பனிங்குள்ள ஸ்விட்சுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து கீ ஸ்லாட்டில் போடுறேன். ஐ திங்க் இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்து டக்குன்னு ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். வந்து ஆடியோ சிஸ்டமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. சவுண்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு பேஸ் மாடலில். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் மாடலில் இந்த மாதிரி மீடியா சிஸ்டம் எதுவுமே வந்து கொடுக்கல. பட் ஆனால் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. நான் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ். ஸோ இது வந்து ஒரு 4.2 இன்ச்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் இது வந்து 8 இன்ச்க்கான இன்ஃபோர்டைன்மெண்ட் வித் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நேவிகேஷன் எல்லாமே வந்து கிடைக்க போகுது. ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்டீரிங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் எதுவுமே வந்து இல்லை. இதில் வந்து சில்வர் கார்னிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் வந்து கிடைக்குது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அதோட ஸ்விட்சஸ் எல்லாமே இருக்குது. லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வைப்பர்ஸ்க்கான ஸ்விட்சஸ். இதில் வந்து உங்களுக்கு டில்ட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் வீல் வந்து இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஏசி வென்ட்ஸில் சென்டரில் ஒரு சில்வர் கார்னிஷ் வந்து கிடைக்குது. சென்ட்ரல் அசார்ட்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் பிளாக் தீம் டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு கிடைக்குது.
அண்ட் அதே மாதிரி ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல, நார்மல் தான். சென்டரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், யூஎஸ்பி டைப் சி, இங்கே ஒரு ஃபோன் வைக்கிற ஒரு ஹோல்டருமே வந்துருக்கு. இங்கே ஒரு ஃபோன் ஹோல்டர் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு கன் மெட்டாலிக் கலர் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் இதில் ஒரு குட்டியான ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் தெரில. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல டெப்த்தாகவே வந்துருக்கு. அண்ட் அந்த ஏசி வென்ட்ஸை சுற்றி உங்களுக்கு அந்த சில்வர் கார்னிஷ்மே வந்துருக்கு. மேலே சன் கிளாஸ் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ரீடிங் லைட்ஸ் வந்து மஞ்சள் கலர் பல்பில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து எல்இடிஸில் வந்து இருக்கும். இதில் வந்து எல்லோ லைட்ஸ். இங்கே உங்களுக்கு சன்வைசர்ஸில் உங்களுக்கு மிரர் இருக்குது, லைட்ஸ் இல்லை. இங்கே வந்து டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, சீட்ஸ் வந்து தை சப்போர்ட் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் இஸ் குட், நல்லா சஃபிஷியண்ட்டாகவே இருந்திருக்கு. அதே மாதிரி இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ், மேனுவல் ஹேண்ட் பிரேக், சென்டரில் ஆர்ம் ரெஸ்ட்டுமே இப்போ பேஸ் மாடலில் வந்து வந்துடுது. அதுக்குள்ளே குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ். ஸோ அது எல்லாமே வந்து கிடைக்குது. ஒரே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இது ஒன்று தான். அப்படியே ரியரில் போயிட்டு பார்ப்போம். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சன் பிளைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு சில்வர் கார்னிஷ் டோர் ஹேண்டில்ஸ், பவர் விண்டோஸ், ஸ்பீக்கர்ஸ், 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ். ஸோ அப்படியே உள்ள இது உட்காடுறேன். ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸ், நல்ல ஒரு நீரும் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ட்ஸ் பேஸ் மாடல்லேருந்தே வருது. இங்கே உங்களுக்கு 2 டைப் சி சார்ஜிங் சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 2 ஹெட்ரெஸ்ட் தான் வந்துருக்கு. சென்ட்ரல் உள்ள பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் இல்லை. ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் எதுவுமே வந்து கொடுக்கல. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரீடிங் லேம்புமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. குவார்ட்டர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2 சைடுமே. இங்கே ஒரு ஹேண்டில். ஸோ இங்கேயே ஒரு ஹேண்டில் வித் ஹூக்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேஸ் மாடலோட இன்டீரியர். அப்படியே நம்ம வெளியே எக்ஸிட் ஆகிறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது, பிகாஸ் இது ஒரு எஸ்யூவி டைப் அப்படிங்கிறனால. மக்களே, கியா செல்டோஸ் பேஸ் மாடல் HTE ஆப்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டீட்டெயில் வாக் அரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மறக்காமல் காஸ் கேட்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜிஜே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.